சென்னையில் தொடர்ந்து மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் இறுதியாக வழங்குவதற்காக சென்னை அண்ணா சாலையிலிருந்து எமது செய்தியாளர் மாயாவதி நேகிறார். மாயாவதி, வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சென்னை கனமழைக்கான வாய்ப்பு இருக்குதா? வணக்கம் பானு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை புயலாக வலுப்பெறுகிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்களில் கடல் சீற்றத்திற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த 5 மாவட்டங்களுக்கு 5 குழுக்களாக விரைந்திருக்கின்றனர். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 5 குழுக்களாக பிரிந்து ஒரு குழுவில் 30 பேர் என மொத்தம் 150 பேர் விரைந்திருக்கின்றனர். இந்த மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இந்த மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கின்றனர். இது போக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் உட்பட 31 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலை முதலே மழையானது கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் டிசம்பர் 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில் சென்னையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 800 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் இன்று மழை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினத்தில் மழை அதிக அளவில் பெய்யக்கூடும் எனவும், டிசம்பர் 1ஆம் தேதி வரை என அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு சென்னையில் அதிக அளவில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்குள் 31 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்துக்குள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு மழை பெய்யும் எனவும், இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கீழே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி அளவில் சென்னையில் அதிக அளவு, அதாவது மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. பானு, விரிவான தகவல்களுக்கு நன்றி மாயாவதி.